வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் எழுத்தாளர் திரு முத்துக்குமார் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். பள்ளிகளில் ஜாதி மதத்தை தெரிவிக்க வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. 1973ஆம் ஆண்டே இதை வலியுறுத்தி தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. 2000ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு உத்தரவு, நினைவூட்டலாக மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் மக்களுக்கு சரியாக போய் சேரல அப்படின்னு வலியுறுத்தி அந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இது தனிநபர்கள் கையில தான் பெருவாரியா இருக்கு இந்த விஷயம். நான் சொந்த அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய மகனுக்கு 32 வயதாகுது. 84 பிறந்தார். அவருடைய பிறப்பு சான்றிதழ்ல நாங்கள் ஜாதி மதம் கூடாதுன்னு அறிவிச்சோம். அது இல்லாம தான் நாங்கள் மாநகராட்சியில் பிறப்பு சான்றிதழ் பெற்றோம் 1984. அதன் பிறகு அடுத்த 15 ஆண்டுகள்ல அவர் பல்வேறு பள்ளிகளில் படிச்சார். எல்லா பள்ளிகளிலும் அவருடைய சான்றிதழ்ல ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. கடைசி வரைக்கும் அவருடைய படிப்பு சான்றிதழ் எதுலையுமே ஜாதி மதம் கிடையாது. அப்ப இதெல்லாம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பே நடைமுறையில் சாத்தியமாக இருக்கிறது. பெற்றோர் இதை பற்றி விழிப்போடு போய் அதை வேண்டுமென்று கேட்கிற போது அது சாத்தியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது, அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இடஒதுக்கீடு தேவைப்படக்கூடியவர்கள், அவர்கள் அல்லாதவர்கள் அல்லது இடஒதுக்கீடு வேண்டாம் என்று கருதக்கூடியவர்கள், அவர்கள் இப்படி ஒரு நிலை எடுத்தால் அதற்கான உரிமை இருக்க வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கிற விஷயம். அடிப்படை விஷயம். 15 வருடத்திற்கு முன்பே இது சாத்தியமாக இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தனிநபர் விருப்பத்தின் அடிப்படையில அதை செய்யணும்னு விடாம பள்ளி கல்வி நிறுவனங்கள்ல அதை வற்புறுத்துறாங்க. அது மாதிரி வற்புறுத்த கூடாது அப்படிங்கறத தான் சொல்லுவேன். தனிநபர் விருப்பம் அல்ல, சட்டப்படி எனக்கு இருக்கக்கூடிய அது உரிமை. அந்த உரிமையை நான் அங்க போய் பிரயோகிக்கிறேன். நான் விருப்பத்தை பேசல. அந்த விருப்பத்தை பிரயோகிக்கும் போது, தன்னுடைய உரிமையை அங்க பிரயோகிக்க விரும்பும் போது, அதுக்கு அந்த கல்வி நிறுவனங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கறது அங்க கேள்விக்குறியா மாறுது. அதான் கேள்விக்குறியா மாறுது. இதுல என்ன அதான் கேள்வி. ஆனா பல கல்வி நிறுவனங்களுடைய பிரச்சனைனா, பெருவாரியான கல்வி நிறுவனங்களுக்கு இது தெரியும், பின்பற்றி விடுவார்கள். ஓரிரு கல்வி நிறுவனங்களுக்கு குழப்பம் இருக்கு, என்ன செய்யுதுன்னு தெரியல. அது எப்படி சார் நாங்க போடாம இருக்க முடியும்னு கேட்பாங்க. போட்டுதான் தருவோம்பாங்க. ஒரு நிறுவனத்துல என்னுடைய மனு கூட போட்டு கொடுத்தாங்க, நாங்க திருப்பி கொடுத்துட்டோம். பெற முடியாது, வேற கொடுத்தாதான் வாங்குவோன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் மாற்றி கொடுத்தாங்க. ஆனா நாம் எப்படி அதை கையாளுகிறோங்கிறது முக்கியமான விஷயம். இல்ல, அடிப்படையில சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த சாதி ஒழிப்புக்கு 2 விதமான பாதைகள். ஒன்னு இந்த பள்ளத்தில் இருப்பவர்களை சாதியின் ரீதியாக ஒடுக்கப்பட்டு பள்ளத்தில் கிடப்பவர்களை கை தூக்கி விடுவதற்காக அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க சமூக பாதைக்கு அழைத்து வருதுங்கிறது முதல் பாதை. இன்னொன்னு இந்த மாதிரியான விஷயங்கள், எனக்கு சாதியின் மீது எந்த விருப்பமும் இல்லை, அந்த சாதியின் மூலமாக கிடைக்கக்கூடிய எந்த விதமான சலுகைகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விலகி இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இது முதல் விஷயம். அவங்க உண்மையிலேயே பின்தங்கி இருக்கிறவங்க அவங்க மேலே வரணும். அதாவது சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க முதல் இதை சூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த சாதிய எண்ணங்கள் இருந்து விடுபடுதல், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சாதிய எண்ணங்கள் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த பள்ளி நிர்வாகத்தில் போயிட்டு எங்களுக்கு சாதிங்கிறது குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுறாங்க. சாதி மதம் குறிப்பிட வேண்டாங்கிறாங்க. இது ஏன் கல்வி நிறுவனம் ஏற்க மறுக்குது அப்படின்னா, இதுல 2 விஷயமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு அந்த சாதி ஒழிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த கல்வி நிர்வாகத்துக்கு தெளிவான புரிதல் அல்லது நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அல்லது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் போடுறாங்க, நிறைய கவர்மெண்ட் ஆர்டர் போது எல்லாமே மக்களுக்கு விளம்பரப்படுத்துறது இல்ல. அந்த வெவ்வேறு காரணங்களுக்காக அந்த ஜிஓ போட்டு அது அப்படியே கடப்பலையே போயிடும், மக்களுக்கே தெரியாம போயிடும். இதை அரசாங்கம் உண்மையிலேயே இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக, சமூக நோக்கத்துக்காக அரசு செய்யும் போது இதை இன்னும் தீவிரமாக, அதாவது 1973 போட்டத்தை திரும்பவும் நினைவூட்ட வேண்டியதா இருக்கு. இதை தொடர்ந்து அதை வலியுறுத்த வேண்டியது 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000ஆம் ஆண்டு நினைவூட்டி இருக்காங்க. ஆனாலும் கூட அது அதை பற்றின புரிதல் அரசு, அதாவது இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியல அப்படிங்கிறது முதல் காரணம். அதை பற்றின புரிதல் இல்லங்கிறது. ரெண்டாவது இந்த சாதிங்கிற ஒரு அடையாளம் ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிற ஒரு இந்த கெட்டி தட்டி போன மனப்போக்கு இருக்கு இல்லையா, அது நிர்வாகத்தில் இருக்கும். அது கூட நீங்க அதெல்லாம் நீங்க போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நடக்குது. 2000ஆம் ஆண்டு மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இதை பத்தி பேசுறோம். நீங்க சொன்னீங்க, அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிற விஷயத்தை சுட்டி காட்டி சொன்னீங்க, இடஒதுக்கீட்டுக்கு தேவைப்படுகிறவர்கள் அது உரிமை, அதை குறிப்பிட்டு சொல்லணும். இப்ப இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு எளிய ஜாதி மக்கள் மட்டும் தொடர்ச்சியாக தங்களுடைய ஜாதியை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது மாதிரி தங்களுடைய ஜாதியை அடையாளப்படுத்திக் கொள்கிற போது மற்றபடி மற்ற ஜாதிக்காரங்களாம் தங்களுடைய ஜாதியை அதுல இருந்து அந்த விருப்பத்தின் அடிப்படையில வேண்டாம், இல்ல உரிமையின் அடிப்படையில வேண்டாம்னு முடிவெடுக்கிற போது ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் இந்த ஜாதி அடையாளங்களோடு அந்த பள்ளிகளில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடாதா? இல்ல, அது வரும். அவ்வளவு வேகமா இது மாற்றம் ஏற்படும் நான் நினைக்கல. ஏன்னா இந்த ஜாதி வேண்டாம்னு சொல்லி மீதி பேரெல்லாம் போயிடுறது இருக்குல்ல, அது நாம் நினைக்கிற அளவுக்கு வேகமாலாம் நடக்கல.
ரொம்ப சின்னதா அங்க இப்ப சிக்கலே என்னன்னா அப்படி மிகவும் எண்ணிக்கை வந்து மிக குறைவு. அப்படி ஒரு எண்ணத்தோட இடஒதுக்கீடு பல்வேறு பிரச்சனைகள்லாம் காரணமா வந்து சாதியெல்லாம் குறிப்பிட்டு தான் தீர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஒரு ஒரு புரட்சிகரமான இது வந்து இந்த எண்ணிக்கையே மிக குறைவா இருக்கிறப்போ இதுல வந்து அதையும் தடுக்கிறதுக்கு அரசு கல்லூரி நிர்வாகம் அல்லது பள்ளி நிர்வாகம் வந்து தடுக்குதுங்கிறது தான் இந்த இடத்துல மிக முக்கியமான கேள்வி. அடிப்படையில் வந்து சாதிய குறிப்பிடுங்கிறது வந்து பெரிய தவறே இல்ல. ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் வந்து எங்களுடைய வேட்பாளர்கிட்ட வந்து நேர்காணல் காணும்போது உங்களுடைய சாதி என்ன அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சாதி என்னன்னு கேட்கப்ப தனி தொகுதிக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன். அந்த சாதிங்கிறது குறிப்பிட வேண்டியது அவசியம். அதுவும் அந்த சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டு உரிமைகள் இழந்து இருக்கக்கூடியவங்களுக்கு சாதியை குறிப்பிடுவதுங்கிறது எந்த விதமான தவறும் இல்லை. ஆனா அதையும் தாண்டி எனக்கு இந்த சாதி அடையாளமே வேண்டாம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களை நீங்க தடுக்காதீங்க அப்படிங்கறதா இந்த வழக்கினுடைய சாரம். ரெண்டாவது விஷயம், அடுத்த கட்டமாக ஜாதி குறிப்பிட வேண்டிய அவசியம் இருப்பவர்கள் இருக்காங்கல்ல, அவரிடம் கூட ஜாதியை குறிப்பிட வேண்டியதில்லை. பிசி, எம்பிசி இதை இந்த அளவில் குறிப்பிட்டால் போதுமானது. அதுக்குள்ள உட்பிரிவுகள் பெயர்கள் எல்லாம் எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தான் எம்பிசியின் கீழ் வருகிறாரா பிசியின் கீழ் வருகிறார் அதை மட்டும் குறிப்பிட்டால் போதுமானது. இல்ல அந்த பிசி அப்படிங்கிறது வந்து பிசிக்கு கீழே வந்து சில சாதிகளுடைய பெயர்கள் இருக்கும். அதை வந்து பட்டியல குறிப்பிடாம அவங்கள பிசினோ அல்லது எம்பிசினோ தீர்மானிக்க முடியாது. அந்த சமயத்துல வந்து சாதியினுடைய பெயர் வந்து அவசியம் தான். இல்ல அவர் ஏற்கனவே ஜாதி சான்றிதழ் அடிப்படையில் பிசி என்று அடையாளம் காணப்பட்டு விட்டார். காணப்பட்டு விட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அந்த ஜாதி பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வந்து ஒரு சாதி அதுக்கு பட்டியல் உருவாயிடுச்சு அப்படிங்கிறப்ப சர்டிபிகேட் உருவாயின பிறகு அந்த தேவையில்லை. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையை பொறுத்தது. அந்த உரிமையை நீங்கள் தடுக்காதீர்கள் தான் இந்த வழக்கினுடைய முக்கியமான அம்சம். இந்த வழக்குல இருந்து பள்ளிகள்ல தான் இதற்கான வேலைகள் தொடங்க வேண்டியதாக இருக்கிறதா? பள்ளிகள்ல இது மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலமாக இப்ப மனுதாரருடைய நோக்கம் அப்படிங்கிறது ஜாதி மத அடையாளங்களை தவிர்த்துட்டு ஒரு சமத்துவ சமுதாயம் அப்படிங்கறதா இவருடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்க வலியுறுத்தாதீங்க, இடஒதுக்கீடு வேணுங்கிறவங்க அதை வாங்கிட்டு போயிடட்டும், இதை வந்து ஒரு உணர்வாக இல்ல அதை தாண்டி ஒரு வெறியாக மாத்த வேணாம் அப்படிங்கறத அந்த வழக்குடைய சாராம்சமாக நம்மளால புரிந்துக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இது தொடங்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது வீடா, அதை தாண்டி சமூகமா, இல்ல வெறும் பள்ளிகளுக்கு மட்டுமே இந்த பொறுப்பு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, வீடு அடிப்படையில அதுதான் வந்து ஆரம்பம். ஆனா இந்த இடத்துல வந்து நிர்வாக ரீதியிலான காரணங்கள் இந்த இடத்துல வருது. காரணம்ங்கிறது நான் எதை சொல்றேன் அப்படின்னா, சாதிய உணர்வுல இருந்து வெளியே வரதில்லை. அந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னா சட்ட ரீதியான தீர்வு, நிர்வாக ரீதியான தீர்வு. அந்த நிர்வாக ரீதியான தீர்வை கொண்டு வரது எங்க ஆரம்பிக்குது? பள்ளியில இருந்து ஆரம்பிக்குது. பள்ளியில சான்றிதழ் வாங்குறதுல இருந்து ஆரம்பிக்குது. அதனாலதான் அந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்க வேண்டிய ஒரு குழந்தை வீட்டுல ஆரம்பிக்கும். முதலிடம் பள்ளிதான். அங்கதான் தொடங்கியா வேண்டிய அதுதான் அடிப்படை. அதுதான் வந்து அந்த பள்ளியில தொடங்குறதுக்கான முக்கியமான காரணம். இன்றைய சூழலை நீங்க பார்க்கிற போது எத்தனையோ படித்த இளைஞர்கள், நம்ம தேர்தலுக்காக நம்ம பேசுறோம், இடஒதுக்கீடுக்காக நம்ம பேசுறோம், ஆனா அதை தாண்டி சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப வீரியத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், ரொம்ப பொறுப்பான பதவிகளை பொறுப்பான இடங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட தங்களுடைய ஜாதி அடையாளங்களை தங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் பொருத்திக்கிறத பார்க்க முடியுது. ஆணவ கொலை சம்பந்தமாக நிகழ்வுகள் வருகிற போது நீங்க தைரியமா செய்யுங்க, எந்த உதவி வேண்டுமானாலும் எங்களிடம் கேளுங்கள்லாம் கூட அவங்களால வந்து கருத்துக்களை சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு இது ஒரு மன ரீதியாக உணர்வோடு ஒட்டி போயிருக்கிற போது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு அவங்க அந்த உணர்வை மட்டுப்படுத்துவதற்கு அவங்க ஒரு பெருவாரி எண்ணிக்கை அல்ல, அது ஒரு சிறு தொகை தான். வெறியர்களாகவோ தீவிரமாகவோ இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை இருக்குல்ல, அது சின்ன எண்ணிக்கை தான். ஆனால் அவர்கள் இயங்குகிற காரணத்தினால சமூக வலைதளம் இயங்குறாங்கன்னா அவங்க நம்முடைய கவனத்துக்கு வருகிறார்கள். ஆனா எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா மிகச்சிறியவர்கள், அதான் உண்மை. மிகச்சிறியவர்கள் இப்ப கல்லூரிகள்ல பாக்குறப்போ சில கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் என்ன ஜாதிங்கிறதுக்கு தனித்தனி கயிறுகள் வந்து எண்ணிக்கையில அல்லது வண்ணங்கள் பள்ளிகள்ல இருந்து அதை ஆரம்பிச்சு செய்யறாங்க. அந்த அளவுக்கு வந்து அமைப்பு ரீதியாக செய்கிற விஷயம். அதான் அந்த விஷமம் வந்து மிகவும் ஆபத்தானது. அதனாலதான் இந்த பிரச்சாரங்களை வந்து மிக தீவிரமா முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மிக எண்ணிக்கையில குறைவாக இருந்தாலும் எண்ணிக்கையில பெரிய பிரிவினராக இருக்கக்கூடியவர்களை எளிதில் ஊடுருவக்கூடியவர்கள் இந்த ஆபத்தானவர்கள். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு கடந்த 40-50 ஆண்டுகள் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஆண்டு நடக்கிறது. புதிய தமிழக அமைச்சரவையில முதல் முறையாக ஒரு அமைச்சர் பெயருக்கு பின்னால் தன்னுடைய ஜாதி பெயரோடு தான் வந்திருக்கிறார். முதல் முறையா பாலகிருஷ்ண ரெட்டி. ஆமா, தமிழ்நாட்டில் 50 ஆண்டு கால சரித்திரத்தில் அது இல்ல. நீங்க அமைச்சரவை பாக்குறீங்க, வேட்பாளர்களே அவங்க வந்து தங்களுடைய ஜாதி பெயரை தானே சொல்றாங்க. கட்சிகள் அந்த ஜாதியோட தானே வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுறாங்க. ஜாதி பெயரை போட்டுக் கொள்வது என்பது 50 ஆண்டுகளாக இல்லாமல் இருந்த தமிழகத்துல இப்போது நடக்கிறது. ஏன் நடக்கிறது நாம் கேட்க வேண்டியிருக்கிறது.
அதான் நான் கேட்ட கேள்விதான். நீங்க வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடுற போது அந்த கட்சிகள் வந்து அந்த பேருக்கு பின்னால இருக்கக்கூடிய ஜாதியை நீக்கிட்டு கூட அந்த பட்டியலை அவங்க வெளியிடுவதற்கு தயாராக இல்லை. எல்லா கட்சிகளோட வேட்பாளர்கள் நீங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே வந்து அந்த ஜாதி பெயர்கள் வெளியில ஒட்டிட்டு தான் இருக்கு. அதை வந்து ஊடகங்களாக பார்த்து அதை நீக்கிட்டு தான் அதை வந்து வெளியிட வேண்டியதா இருக்கு. அவருடைய பெயரை மட்டும் வெளியிட வேண்டியதா இருக்கு. சில நேரங்கள்ல அது கூட கவனிக்காத ஊடகங்களை கூட நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா தேர்தலில் வந்து சாதிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு தீர்மானிக்கும் சக்தியா இருக்கு. அதுவும் கூட முக்கியமான காரணம். சமூக நீதியை பேசக்கூடிய இயக்கங்கள் அதற்கும் வந்து சரியான ஒரு தீர்வு கண்ணணும். அந்த பேர் அந்த சாதி பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்ஸ் வந்து அரசியல் கட்சிகளுக்கு வேணும், குறிப்பா சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளுக்கு வேணும். ஆனா அதையும் தாண்டி சாதிங்கிறது வந்து அந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால தேர்தல் வரைக்கும் அமைதியா இருப்போம் அப்படின்னு கூட கண்டுக்காம போகக்கூடிய இருக்கு. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அமைச்சரவையில பட்டியல் வரும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னுடைய சாதி பெயரையும் பின்னாடி சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை கட்சி தலைமை அல்லது ஆட்சி தலைமை அனுமதிக்கும் அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கிறது மிகவும் அபாயகரமானது. நேற்று அருந்ததி ராய் சென்னையில ஒரு கருத்தரங்களை கலந்துக்கிறாங்க. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் சக்தியாக ஜாதி உள்ளது. அதுக்கு அவங்க சொல்லுற போது யாரிடம் முக்கிய பொறுப்புகள் இருக்கு, நாட்டோட முக்கிய பொறுப்புகள் யார்கிட்ட இருக்குன்னு நீங்க பாருங்க, அப்பவே இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஜாதி வந்து ஒரு முக்கியமான அம்சமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் விஷயமாக அருந்ததி ராய் சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தும் விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இல்ல அவங்க சொல்றது வந்து வேற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். பவர் ஷேரிங் அப்படின்னு சொல்லணும். அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுதல். அதிகாரம்ங்கிறது வந்து அரசியல் அதிகாரம் மட்டும் இல்ல, நேரடியான ஆட்சி அதிகாரம் அரசியல் அதிகாரம் மட்டும் இல்ல, சமூகத்தில் பல்வேறு இடங்களில் அதிகாரங்கள் இருக்கின்றன. பண ரீதியான அதிகாரம் இருக்கிறது, நிர்வாக ரீதியான அதிகாரம் இருக்கிறது, ஒரு ஊடகத்தை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இருக்கிறது. இப்படி பல்வேறு அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் யாரிடம் இந்த அதிகாரம் இருக்கிறது, யாரெல்லாம் இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஜாதிகளாக இருக்கிறார்கள், எந்த ஜாதிகளுக்கு இங்கு இடமில்லாமல் இருக்கிறது, யார் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க, யார் அதை வந்து கேட்டு பெறக்கூடிய தாழ்வான நிலையில இருக்காங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த இடத்துல தான் வந்து சாதிங்கிறது மிக முக்கியமான. ஊடகங்கள்ல வந்து ஊடகங்களை தலித்துகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், ஊடகங்களை தீர்மானங்களை எடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இடங்கள்ல கீழ்நிலையில வேலை செய்பவர்கள் அல்ல, ஊடகத்துடைய தலைமைகள்ல தலைமை பொறுப்புகள் எத்தனை ஊடகங்கள்ல அல்லது பத்திரிகை அலுவலகங்கள்ல தலித் எழுத்தாளர்களோ தலித் ஊடகவியலாளர்களோ இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா மிக 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 விரல் விட்டு கூட எண்ண முடியாது. என்ன ஜாதி என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தொடங்க வேண்டியதா இருக்கா? இதுக்கான மாற்றங்களை நம்ம எங்க இருந்து தொடங்க வேண்டியதாக இருக்கிறது? சாதி ஒழிப்பு அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் ஞானி சொன்னது போல ஒவ்வொரு வீடுகள்ல இருந்து அதை தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சாதி வந்து எந்த அளவுக்கு தீமையானது கொடூரமானது அப்படிங்கறத வந்து இந்த பள்ளிகள்ல வந்து தீண்டாமைன்னு சொல்றாங்க. இன்னும் பச்சையா சொல்ல வேண்டிய முத்து சொன்ன மாதிரி என் வீட்டில் நான் ஜாதியை பின்பற்ற மாட்டேன், என் வீட்டுக்கு வருகிறவரும் ஜாதியை பின்பற்ற வேண்டாம், இதே முதல்ல வீட்டுக்குள்ள பின்பற்ற வேண்டிய முதல் அடிப்படை ஒழுங்கு தீண்டாமை அப்படின்னு பூச்சி நான் ஜாதியை பின்பற்ற மாட்டேன், வருகிறவரும் ஜாதியை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு வீட்டில இருந்து தொடங்கணும், நிச்சயமா சமூகத்துல தொடங்கணும், எல்லா தளங்களையும் அது விரிவடைந்து சொல்லும்போது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி சமூகத்தை நோக்கி தான் அது நகரும். சமூகத்தை நோக்கி நகரும் போது அவனுடைய வாழ்க்கையில அது உள்ளார்ந்து செலுத்தும். அதுதான் அந்த அதனாலதான் வீட்டில இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தொகுதிகளில் ஜூன் 1ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு ஆளுநர் ரோசையா வந்து பரிந்துரை செய்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம் இந்த பரிந்துரை? அடிப்படையில் இந்த விஷயத்துல வந்து திமுகவும் அதிமுகவும் கடைசியா ஒரே நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல வந்து திமுக வந்து இந்த ரம்ஜானுக்குள்ள வந்து இந்த தேர்தல் நடந்தோம், ரம்ஜான் காலத்தில் நடந்துச்சுன்னா பெண்கள் வந்து வெளியில வந்து ஓட்டு போட மாட்டாங்க, அது வந்து அவங்களுடைய உரிமையை பறிக்கும் செயல், அதனால வந்து முன்கூட்டியே தேர்தலை நடத்தணும். இன்னொன்று வந்து இந்த 2 தொகுதிகள் மூலமா அந்த சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை தேர்தலில் வந்து வாக்களிப்பதற்கான உரிமையை வந்து பறிக்கக்கூடிய செயல், அதனால இதை வந்து திட்டமிட்டபடி நடத்தணும், அதாவது மாநிலங்களவை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல அதிமுக வந்து அவ்வளவு ஆரம்பத்தில் ஆர்வம் காட்டல. இப்போ வந்து 2 வேட்பாளர்கள் தஞ்சாவூர் தொகுதி அரவக்குறிச்சி தொகுதி 2 வேட்பாளர்களும் போயிட்டு கவர்னர் போயிட்டு இது கவர்னருடைய ஒப்புதல் இல்லாம நடந்திருக்குது, அதனால உடனடியாக தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கான காரணம் வேறு, அதிமுக 2 பேரும் வந்து ஒரே நிலைப்பாட்டுக்கு வந்தாலும் திமுக முன்வைக்கும் காரணம் அந்த நோக்கம் வேறு, அதிமுக முன்வைக்கும் நோக்கம் வேறு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 நோக்கம். ஒன்னு வந்து இந்த தேர்தலை நடத்துறதுல எங்களுக்கு மிகவும் ஆர்வமா இருக்கு, நாங்க ஒன்னும் அதை அலட்சியம் காட்டல, அதுல நடத்தக்கூடிய அந்த விருப்பம் வந்து எங்களுக்கு இருக்குங்கிறத வந்து முதல்ல தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது வந்து இந்த இடைப்பட்ட காலத்துல திமுகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு இன்னொரு வேட்பாளரை நிறுத்தி இதன் மூலமாக ஏதாவது குதிரை பேரம் எதுவும் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வந்து அதிமுக இருக்கு. இந்த 4 உறுப்பினர்களையும் மாநிலங்களவையில் 4 உறுப்பினர்களையும் சேர்த்துடணும் அப்படிங்கிறது திமுக பொறுத்த வரைக்கும் வந்து அந்த 3வது வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுது. அதனால வந்து அதை எப்படியாவது தடுத்து தேர்தல் நடத்தி முடிச்சுட்டா அந்த 2 தொகுதிகளை ஏதோ ஒரு தொகுதி வெற்றி வாய்ப்பு கிடைச்சாலும் திமுக சாதகமான அம்சம். அதுதான் வந்து இந்த தேர்தலில் 2 கட்சிகளும் மிக தீவிரமா இறங்கிறதுக்கான முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். அரவக்குறிச்சி அதிமுக வேட்பாளரும்
தஞ்சாவூர் அதிமுக வேட்பாளரும் போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கிற போது உங்களுடைய கவனம் இல்லாமல் உங்களுடைய அனுமதி இல்லாமல் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு அவங்க இந்த மனுவில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இது எப்படி ஒரு நடைமுறை தானா? இது அரசு நடைமுறை அவசியம் என்று தெரிய நினைக்கல. ஏன்னா தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எல்லா முடிவுகளையும் தேர்தல் ஆணையம் தான் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை எல்லாவற்றையும் அந்த ஆளுநருக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இல்ல, இது இவர்களாக ஒன்று ஆளுநரிடம் போய் மனு கொடுப்பதற்காக இவர் இப்படி வலிந்து ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அங்களுக்கு வந்து தேர்தல் நடத்துறதுல ஆர்வம் இருக்கு, நாங்க வந்து ஆட்சியமா இல்ல அப்படிங்கறத தெரிவிக்க வேண்டிய ஒரு உள் நெருக்கடி வந்து அதிமுக இருக்கு. அதனால வந்து ஆளுநர்கிட்ட போயிருக்காங்க. இது வந்து ஆளுநர் போயிட்டதுனால ஆளுநர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யறதுனால ஆளுநருடைய பரிந்துரை வந்து தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்த போறது இல்ல. ஏன்னா வந்து அவங்க பணப்பட்டுவாராங்கிற ஒரு பிரத்யேக காரணம், இதுவரை இல்லாத காரணம். அதனால வந்து இந்த விஷயத்துல வந்து என்ன கோர்ட்டும் வந்து இதுல தலையிட்டு இருக்கு. ஜூன் மாசம் வந்து கோர்ட்ல வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அதன் பிறகுதான் இதுல முடிவெடுக்க முடியுமே தவிர கவர்னர் பரிந்துரைக்கிறதுனால முன்கூட்டிய தேர்தல் நடத்த முடியுமா அப்படிங்கறதுல வந்து சந்தேகம் இருக்கு. அடிப்படையில் இந்த 2 தொகுதியிலும் பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். அடிப்படை பிரச்சனை 2 பிரதான கட்சி வேட்பாளர்களுமே பணப்பட்டுப்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு தேர்தல் ஆணையத்திடம் முகாந்திரமான சாட்சியங்கள் இருக்கு. அந்த பெயரே குறிப்பிட்டு அடிப்படையில் இருக்கின்றன. 2 கட்சிகளுடைய வேட்பாளர்களும் ஈடுபட்டார்கள். அப்ப என்ன செஞ்சிருக்கணும் ஆணையம்? அந்த 2 வேட்பாளரையும் தகுதி இழப்பு செஞ்சிருக்கணும். செஞ்சுட்டு 2 கட்சிகளையும் பார்த்து வேறு வேட்பாளர்களையும் நியமிங்கன்னு சொல்லியிருக்கணும். இது எதையுமே தேர்தல் ஆணையம் செய்யல. செய்யாம அதே வேட்பாளர்களை கொண்டு ஒரு 15 நாள் தள்ளி 1 மாதம் தள்ளி தேர்தல் நடத்துது. இல்ல, தகுதி இழப்பு செய்யறதுல சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கு. ஒண்ணு, தகுதி இழப்பு செய்த பிறகு அதே அதிமுக திமுக திரும்ப வேட்பாளர்களை அறிவிக்கும் போது மற்ற கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா திமுக அதிமுகவே களத்துல இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க முறைகேடுல ஈடுபட்டவங்க, அதுக்கு வந்து அந்த கட்சிகள் அனுமதியோட தான் நடந்திருக்கும், அதனால வந்து அதுக்கு தண்டனை கொடுக்கும் விதமா இந்த 2 கட்சி வேட்பாளர்களையும் நிராகரிச்சுட்டு தேர்தலை நடத்தணுங்கிறது கோரிக்கையா இருக்கும். அதுக்கு வந்து திமுக அதிமுகவோ ஒத்துழைக்காது. அதனாலதான் இந்த விஷயத்துல மட்டும் 2 கட்சிகளும் வந்து ஒரே நிலைப்பாட்டை எடுத்துக்கிறதுடைய பின்னணி அதுதான். எந்த வகையிலும் தங்களுக்கு ஆபத்து விடக்கூடாதுங்கிறது அதிமுக திமுகவும் மிகவும் தெளிவா தான் இருப்பாங்க. அதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அது இயல்பான ஒன்றுதான். இதுல பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்ல. தேர்தல் எப்ப நடக்குது அப்படிங்கறத பத்தி மக்கள் எந்த அளவுக்குமே ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுங்கிறது அடிப்படையில கட்சிகள் தான் தொடர்ச்சியாக இந்த தேர்தலை ஒருவேளை மாநிலங்களவை தேர்தல் இல்ல அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து மிக பெரிய அளவுல அதிமுக வந்து கவலைப்பட்டிருக்காது. ஏன்னா வந்து அதிமுக ஆளுங்கட்சி கடந்த ஒரு 25 ஆண்டு காலமா வந்து ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறது. இந்த இடைத்தேர்தல் ஒரு வகையில் இது ஒத்துவைக்கப்பட்ட தேர்தலாக இருந்தாலும் இதை வந்து இடைத்தேர்தல் அந்த பாணியில தான் இது நடக்க போகுதுங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. அதனால அதிமுக வந்து ஒருவேளை மாநிலங்களவை தேர்தல் இல்லைன்னா இந்த அளவுக்கு தீவிரம் காட்டியிருக்க மாட்டாங்க. திமுக ஏன் காட்டுது அப்படின்னா இன்னைக்கு ஓரளவுக்கு சம எண்ணிக்கையில வந்து ஜெயிச்சிருக்கிறதுனால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் மிக தீவிரமா இருக்குது. குறிப்பா அதிமுக ஜெயித்து விட கூடாதுங்கிறதோட திமுக முக்கியமான நோக்கம். திமுக அதிமுக 2 கட்சிகளிடம் துளி கூட அரசியல் அறம் இல்லைங்கிறது இது காட்டுது. நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும், அவர்களுடைய வேட்பாளர்கள் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டு வந்திருக்கு. குறைஞ்சபட்ச கட்சியாவது அவர்களை திரும்ப பெற்றிருக்க வேண்டும். அது கூட அவங்க முன் வரல. இது அவருடைய அரசியல் அறம் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுது. அதை தாண்டி மக்களுக்கும் எந்த விதமான ஒரு பெரிய மக்களை பொறுத்த மட்டும் ஒரு அடிப்படை விஷயம், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சய தேர்தலை எதிர்பார்ப்பார்கள். தங்களுக்குன்னு ஒரு பிரதிநிதி வர வேண்டும், வந்தால் பிரச்சனைகளுக்கு போய் பேச முடியும், அவர் வேண்டும், தேர்தல் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கும். அவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆளுநர் வந்து எந்த விதமான பரிந்துரையும் அவர் செய்யல. இங்க பண பட்டுவாடா நடந்திருக்குங்கிற தேர்தல் ஆணையத்துடைய குற்றச்சாட்டுகளை பத்தி ஆளுநர் பேசாம அதை பத்தின விமர்சனங்கள் செய்யாம கட்சிகள் கொடுத்திருக்கிற கோரிக்கையின் அடிப்படையில மாநிலங்களவை தேர்தலை மட்டுமே சுட்டிக்காட்டி இத்தனாம் தேதிக்குள்ள தேர்தலை நடத்தணும் அப்படின்னு கட்சிகளின் குரலாக ஆளுநரின் குரலும் ஒழிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம கட்சிகளின் குரல்னு பாக்குறத விட ஆளுங்கட்சியின் குரல் தான் அங்க ஒழிச்சிருக்கிறதா வந்து தஞ்சாவூர் அதிமுக வேட்பாளரும் அரவக்குறிச்சி அதிமுக வேட்பாளரும் தான் போயிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்குத்தான் வந்து அவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்காரு. இது வந்து ஆளுங்கட்சியினுடைய குரலா தான் கவர்னருக்கு வந்து போயிருக்காரு தவிர கட்சிகளின் குரலாவோ அல்லது அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தொகுதி வாக்காளர்களுடைய குரலாவோ வந்து ஆளுநர் வெளியிடலங்கிறது தெளிவான விஷயம். என்ன இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? இது ஒரு ஆரோக்கியமான நடைமுறை. கட்டுப்படுத்தாது. தேர்தலை எப்படி நடத்தணும், எப்ப நடத்தணும், எந்த முறையில நடத்தணும்னு அவங்க நீதிமன்றத்திலேயே தெரிவித்த பிறகு இது மாதிரியான பரிந்துரைகள் அப்படிங்கிறது ஒரு தேவையற்ற ஒரு நடைமுறையா தான். குழப்பம் பிளஸ் அரசியலும் குழப்பம் இணைந்த ஒன்றுதான். தள்ளி வைக்கிறதுனால ஏதாவது அரசியல் ரீதியாக லாபம் நடந்துருமா இந்த தேர்தலில்? இல்ல, முன்கூட்டியே நடத்துறதா வந்து இப்ப அதிமுகவுக்கு லாபம். இன்னும் இந்த விஷயத்துல முன்கூட்டியே நடத்துறதுனால திமுகவுக்கும் லாபம், அதிமுகவுக்கும் ஒரு வகையில லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு, அதிமுகவுக்கு அந்த நிச்சய லாபம், திமுகவுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் இந்த 2 கட்சிகளுமே வந்து அந்த மாநிலங்களவை தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த தேர்தலை நடத்தி அந்த முடிவுகள் வந்து இந்த மாநிலங்களவை தேர்தலை எதிரொலிக்கணும்னு 2 கட்சிகளுமே விரும்புது. காரணம் வந்து திமுகவுக்கு வந்து வெற்றி பெற்று விடக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறதுன்னு திமுக வந்து நினைக்குது. எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த 2 தொகுதி முடிவுகள் வந்து மாநிலங்களவை தேர்தலில் 4வது உறுப்பினர் அதிமுக
அதிமுக கிடைப்பதில் எந்த விதமான சிக்கல் ஏற்பட்டு விடக் கூடாதுன்னு அதிமுக கருது. இதுதான் வந்து இந்த ரெண்டு கட்சிகளுடைய மிக முக்கியமான இத்தனை முஸ்லிம்களுக்கு அதுதான் காரணம். இந்த இடத்துல வாக்காளர்கள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. தேர்தலை வந்து 23ஆம் தேதி அப்படின்னு தேர்தல் ஆணையம் தள்ளி வச்ச போதே, வாக்கு எண்ணிக்கை 25ஆம் தேதின்னு தேர்தல் ஆணையம் சொன்ன போதே தேமுதிக மக்கள் நல கூட்டணியிலிருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டது வந்து இல்ல, தேர்தல் முடிவுகள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டே இருக்கும், 19ஆம் தேதி நீங்க வந்து தேர்தலை வந்து நடத்தி முடிச்சிருங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க. மிக தீவிரம் முன் வச்சாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே அந்த முடிவுகள் வந்ததுன்னா அது நியாயமா வச்சிருக்கணும். இப்ப காலம் கடந்து போயிட்ட பிறகு குறைந்தபட்சம் மாநிலங்களவை தேர்தலுக்கு முன்னாடியாவது நடத்தணுங்கிறது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான காரணம் தான். இதுல வந்து வாக்காளர்களுடைய உரிமை இதுல எதுவுமே இல்ல அப்படிங்கறது முக்கியமான விஷயம். தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இந்த விஷயத்துல எப்படி இருக்கு? தொடர்ச்சியாக கட்சிகள் முன்வைத்த போதும் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத போதும் இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இந்த விஷயத்துல நம்ம எப்படி தேர்தல் ஆணையத்துடைய பிரச்சனை எப்படி பாக்குறேன்னா, அதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த அதிகாரமும் இல்லாம இருக்குது. சத்தம் போட முடியுது, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இட் கேன் ஒன்லி பார்க் இட் கேனாட் பைட் அப்படிம்பாங்க. குறைக்க முடியும், கடிக்க முடியாது அப்படின்னு. தேர்தல் ஆணையத்துடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. குறைக்கக்கூடிய நிலைமையில தான் தேர்தல் ஆணையம் இருக்கு, கடிக்கக்கூடிய நிலைமையில இல்ல. ஆனால் இந்த வேட்பாளர்கள் வந்து தவறு செய்தார்கள்னா எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை தேர்தல் ஆணையம் இல்ல. அது எடுக்கப்படக்கூடிய அதிகபட்ச நடவடிக்கையை தள்ளி போடுவதுதான். இல்ல, இது வந்து ஒருவேளை தேர்தல் நடத்தி இருந்தாங்க அப்படின்னா இந்த வேட்பாளர்கள் மீது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த முறைகேட்டுல இவங்க மேல தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் வெற்றிக்கு பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு. ஆனா அந்த வாய்ப்பு வந்து இப்போதைக்கு இல்ல. தேர்தல் வெற்றி பெற்ற பிறகுதான் வந்து இந்த விஷயம். இப்போதும் கூட வேட்பாளர்கள் மீது, அதாவது வெற்றி பெற்று வரக்கூடிய அல்லது தோல்வி அடையக்கூடிய வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இப்போதும் இருக்கிறதாகத்தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு உள்ள அவங்க நீதிமன்றத்துல சொல்லணும் தேர்தல் ஆணையம். ஆமா ஆமா, பார்க்கலாம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. அரசியல் உலகத்தில் மீண்டும் அடியெடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு தமிழறி மணியன் சொல்லியிருக்கிறார். உண்மை பேசினால் உயர முடியாது என்று உணர்ந்த பின்பும் பொய்யை விலை பேசி விற்பவருக்குத்தான் பதவியும் அதிகாரமும் வந்து சேரும் என்பதை பூரணமாக அறிந்த பின்பும் நேர்மையுடன் நடப்பதன் மூலம் எந்த மேலான மாற்றத்தையும் பொது வாழ்வில் கொண்டு சேர்க்க இயலாது என்று தெளிவாக தெரிந்த பின்பும் அரசியல் உலகத்தில் நீடிப்பது அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லி விடைபெற்றிருக்கிறார் தமிழறி மணியன். எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு வகையில் அதிர்ச்சி தரக்கூடிய முடிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு நேர்மனை அரசியல், அறம் சார்ந்த அரசியல்ங்கிறது வந்து அந்த அறம் சார்ந்த அரசியல், நேர்மை சார்ந்த அரசியலுங்கிறதுக்கு மிக தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருந்தவர் தமிழறி மணியன். அவர் வந்து திடீர்னு வந்து நான் இந்த கடந்த தேர்தல் தோல்வி அல்லது இந்த குறிப்பிட்ட வாக்குகளை நான் வாங்க முடியல, அதனால நான் பொது வாழ்விலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு தோல்வி மனப்போக்கிலிருந்து, அதை டெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, அந்த இதுலேருந்து எடுத்ததை நான் பார்க்குறேன். ஒரு விரக்தி எங்கேருந்து வருது அப்படின்னா, மக்கள் வந்து மாற்ற வந்து நாங்கள் முன்வைத்த மாற்றம் வந்து மக்கள் ஏற்றுக்கல, திரும்பவும் வந்து நாங்கள் அழுத்தமாக திமுக மாற்றுன்னு சொல்லும் போது திரும்பவும் திமுக அதிமுகவை வலுவான இடத்துல சட்டமன்றத்தில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து எதனால வந்து மாற்றை நிராகரித்த மக்களை வந்து இதுமே சேவை செய்யறதுல எந்த விதமான அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வெளில போயிருக்காரு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அரசியலை ஆழ கற்றறிந்தவர், இந்த இந்திய அரசியல், இந்திய வரலாறை வந்து ஆழ கற்றறிந்தவர். அவரே வந்து 2006 பல்வேறு விதமான மாற்றங்களை நோக்கி அவர் தேடிக்கிட்டு போயிட்டே தான் இருந்திருக்காரு. 2006 வந்து திமுக ஆட்சி வந்தப்ப வந்து நல்ல அரசியல் திமுகவிட வந்து கூட வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் திமுகவோட இணைந்து செயல்பட்டாரு. இந்த திமுக ஆட்சியில வந்து திட்டக்குழு உறுப்பினராக கூட இருந்தாரு. அதன் பிறகு 2009 திமுக அந்த ஈழ பிரச்சனையில் திமுக கடுமையான ஒரு விமர்சன நிலைக்கு போனாரு. அதன் பிறகு வந்து 2011 தேர்தல் முடிந்த பிறகு 6 மாதங்கள் கழித்து ஒரு மாநாடு போட்டாரு. அந்த இடத்துல வந்து 4.5 வருடங்கள் கடுமையாக உழைத்தால் வைகோவை முதல்வராக்கலாம் அப்படின்னு மிக தீவிரமாக இருந்தாரு. பிறகு வந்து மக்களவை தேர்தல் வந்தப்போ வந்து மாற்று வந்து வைகோட்டேந்து மோடிக்கு நகர்ந்து போயிட்டாரு. இப்ப வந்து மோடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மக்கள் நல கூட்டணியோட இணைஞ்சாரு. திடீர்னு அங்கிருந்து விலகி பொன்ராஜோட கூட்டணி வச்சு செஞ்சாரு. இவருக்கு இத்தனை அனுபவம் வாய்ந்த அரசியலை ஆழக்கற்ற அவருக்கு இத்தனை மாற்று 2006 2016 இத்தனை மாற்றங்களை நோக்கி அவர் போகும்போது அவருக்கே ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அது வந்து அவருக்கே அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு, படிப்பறிவில்லாத மக்கள் வந்து எது மாற்றங்கள்ல அவங்களுக்கு குழப்பம் இருக்கும். அந்த மாற்றை அதுக்கு போதுமான கால அவகாசம் தேவை. இவங்க வந்து மாற்றை முன்வைப்பவர்கள் மீது அழுத்தமான நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை வென்றெடுக்கக்கூடிய வகையில் இந்த மாற்று கட்சிகள் செயல்பட வேண்டும். அப்பதான் வந்து மக்களுக்கு நம்பிக்கை வருமே தவிர, நான் இன்னைக்கு மாற்றம் நான் கொண்டு வந்தா உடனே நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலேயே தமிழறி மணியன் போன்றவர்கள் தொடர்ந்து தேர்தல் இந்த விஷயத்துல வந்து இருக்கணும். அடிப்படையில் வந்து அரசியலுக்கும் தேர்தலுக்கும் பாரதூரமான வேறுபாடு இருக்கு. இவரிடம் இருந்து எதிர்பார்ப்பது தேர்தல் அரசியல் இல்ல, அரசியல். ஏன்னா வந்து அண்ணாவுக்கு நிகராக பேசக்கூடியவர் EVK சம்பத், எம்ஜிஆரை விட சிறப்பாக நடிக்கக்கூடியவர் சிவாஜி அல்லவா? அதே போல கலைஞரை விட சிறப்பாக எழுதக்கூடியவர் கண்ணதாசன். ஆனா அரசியலுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் பாரதூரமான வேறுபாடு இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து இவர் சம்பத் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும்,
கண்ணதாசன் கூட எல்லாருமே தேர்தல் அரசியல தோல்வி அடைஞ்சவங்க. ஆனா அவங்களுக்கான அரசியலுங்கிறது முக்கியமானது. அரசியலுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் பாரதூரமான வேறுபாடு இருக்கு. தமிழறி மணியன் அவர்களிடம் எதிர்பார்ப்பது அரசியல், அதாவது மக்களை நெறிப்படுத்தக்கூடிய அரசியல், தேர்தல் அரசியல் அல்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழறி மணியனோட முடிவு நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழறி மணியன் யார் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் ஒரு களத்தில் இருக்கிற அரசியல்வாதி அல்ல. அது ரொம்ப அடிப்படையில் பார்க்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இலக்கியத்தில் ஆர்வமுடைய அரசியல்வாதியாக அவர் தொடங்கி இருக்கலாம். அடுத்த கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய இலக்கியவாதியா மாறிட்டார். அவருடைய பின்காலத்தில் பெருவாரியாக இலக்கிய சொற்பொழிவாளராகவும் அரசியலில் ஆர்வமுடையவராகுமா, இதுதான் அவருடைய களம். அப்ப இவருடைய பங்களிப்பு என்பது அரசியல் என்பது வேறு. அது 24 மணி நேரமும் களத்தில் மக்களோடு இருந்து இயங்குவது. அந்த அரசியல் அவர் இல்லை. அவர் அரசியலை வெளியிலிருந்து பார்த்துக் கொண்டு எது சரி எது தவறு என்ற சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விமர்சகர் இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல தான் இருக்கிறார், களத்தில் அல்ல. அவர் களத்தில் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டால் கூட அந்த களமே ஒரு சின்ன குட்டி களம் தான். அது அசல் அரசியல் களம் அல்ல. பொன்ராஜோ இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு அரசியல் பெரிய அரசியல் களம் அல்ல பாத்தீங்கன்னா. ஆனால் இங்கேதான் நாம் வேறு ஒன்றோடு ஒப்பிட வேண்டும். இதே தேர்தலில் மாற்றம் வேண்டாம் என்று மக்கள் தூக்கி எறிந்து விட்டார் என்ற வருத்தம் இருக்கக்கூடிய நிலையில திருமாவளவன் எப்படி இதே விஷயங்களுக்கு பதிலளிக்கிறார் நாம் பார்க்க வேண்டும். திருமாவளவனும் இதே மாதிரி தோல்வியை சந்தித்து விட்டு, இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் நேரடியாக களத்தில் இருக்கிறார், கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், தன் வேட்பாளர் நேரடியாக நிறுத்தி இருக்கிறார், அவரை இந்த பின்னடைவை சந்தித்து இருக்கிறார். ஆனால் அவர் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்றாரு நீங்க பார்க்கணும். அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, மிக தெளிவா இருக்கு. இது நாங்க தற்காலிக பின்னடைவாக பார்க்கிறோம். தொடர்ந்து மக்களோடு வேலை செய்வதன் மூலம் மாற்றத்தை நோக்கி மக்களை அழைத்து வர முடியும் என்று நம்புகிறோம். அதுக்கு இன்னும் காலம் பிடிக்கும். அந்த காலத்துக்கு நாங்கள் தொடர்ந்து வேலை செய்வோம். இதுதான் களத்தில் மக்களோடு இருக்கக்கூடிய அரசியல்வாதியுடைய பார்வையாக இருக்க முடியும். ஆனால் தமிழர் மணியனுடைய பார்வை வெளியில இருக்கக்கூடிய விலகில் இருக்கக்கூடிய அறிவுஜீவியுடைய பார்வை. அதனால நான் எப்படி பார்க்கிறேன்னா, அவருக்கு 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, ஒரு பொது வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறல் எந்த தவறும் இல்லை, அவர் விரும்பக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு இருப்பதில் எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். தமிழறி மணியனுடைய குற்றச்சாட்டுல வாக்காளர்கள் மீது மக்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, பணம் கொடுத்த அரசியல் கட்சிகள் மீதான குற்றச்சாட்டு இருக்கு, தேர்தலை நியாயமாக நடத்த முடியாத தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கு. எல்லா சிஸ்டத்தையுமே அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். 48 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில இருந்தேனா, இது எதையுமே மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது, இந்த சிஸ்டத்தை இதே சிஸ்டத்தை நான் ஒத்துக்கிட்டு இந்த மாற்றத்திற்கு நாங்க காத்திருக்கோம் அப்படின்னு திருமாவளவன் சொன்ன ஒப்பீட்டையும் திரு ஞானியும் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி வெவ்வேறு தளங்கள் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அதாவது எப்படி ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அந்த மாற்றத்துக்கு அவசியம் ஒரு மிக தீவிரமான ஒரு கால அவகாசங்கிறது தேவை. அடிப்படையில கடுமையான செயல்பாடு தேவை. ஏன்னா மாற்றை முன்வைக்கும் போது முதல்ல இழப்பு நட்டம் இதுதான் திரும்ப திரும்ப வரும். ஆனா தமிழர் மணியனை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுதான் இந்த 2016 மக்கள் சட்டமன்ற தேர்தலில் தான் முதன்முறையா ஒரு மாற்றம் முன் வச்சாரு. இதுக்கு முன்னாடி என்ன மாற்றம் முன் வச்சாரு? மக்களவை தேர்தலில் பாஜக தான் காந்திய கொள்கைகளை பத்தி பேசக்கூடிய தமிழர் மணியன் அவர்கள் பாஜகவை தான் மோடியை தான் முன் வச்சாரு. அப்போ காந்திய கொள்கை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு மோடியை சொல்லும் போது அவருக்கு காமராஜர் துணைக்கு அழைச்சிட்டு வர்றாரு. காமராஜரே ஜனசங்கத்தோட கூட்டணி வச்சது நான் வைக்க கூடாது அப்படிங்கிற. காமராஜர் எந்த காலத்திலும் ஜனசங்கத்தோட கூட்டணி வைக்கவே இல்லை. 1971 கிராண்ட் அலையன்ஸ் சொல்றாங்க. அந்த கிராண்ட் அலையன்ஸ் கூட தமிழ்நாட்டுக்கு இல்ல. ஏன்னா அப்போது கூட KN லட்சுமணன் அவர்கள் சேலம் தொகுதியில பாரதிய ஜனசங்க வேட்பாளர் தான் போட்டிட்டாரு. எந்த வகையிலும் காமராஜர் ஜனசங்கத்தோட தொடர்பிலே இல்ல. இவர் மோடியோடைய அல்லது பாஜகவுடைய தொடர்பு வைத்ததுக்கு எந்த வகையிலும் காமராஜர் துணைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக காந்திய கொள்கையை பேசக்கூடிய தமிழர் மணியன் அவர்கள் மோடியை முன்வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு சலனம் வந்துடுது. அதன் பிறகு வேற 2016 சட்டமன்ற தேர்தலில் தான் முதன்முறையா திமுக அதிமுகவுக்கு மாற்று வைக்கிறார். அந்த மாற்று வச்சு அப்பவும் கூட மக்கள் நல கூட்டணியோட கடைசி வரைக்கும் இருந்துட்டு இது தேர்தல் சமயத்தில் வேற இந்த கட்சிகள் திமுக அதிமுக போயிடும் ஒரு சந்தேகத்தை எழுப்பி அவர் வெளில வந்தாரு. மிக குறுகிய கால அவகாசத்தில் இவர் மாற்றை முன்வைக்கும் போது அது அவருடைய அத்தனை கொள்கைகளையும் உடனடியாக உள்வாங்கிக் கொண்டு உடனடியாக தமிழர் மணியன் முன்வைக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கணும்னு தமிழர் மணியன் அவர் போன்ற அறிவுசார் நபர்கள் சிந்திக்கிறது அல்லது செயல்படுறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. நேற்று திருமாவளவன் தேர்தல் தோல்வி குறித்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட வேட்பாளர்கள்ட்ட ஒரு கூட்டம் நடத்துற போது நிறைய விஷயங்கள் தேர்தல் நடைமுறைகள் இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி அவர் பேசியிருக்கிறார். வேட்பாளர் நிறுத்துறதுல இருந்து அதே மாதிரி தேர்தல் ஆணையமே அந்த செலவுகளை ஏத்துக்கிறதுல இருந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் வராத போது இந்த மாதிரியான விரக்திகள் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஆனா இந்த மாற்றங்களுக்காக நீங்க தொடர்ந்து வேலை பார்க்கணும்ல, நீங்க விரக்தியில ஓடி போயிட முடியாதுல்ல. இந்த மாற்றங்கள் வந்தாதானே மாற்றம் வரும். அதுக்கு நீங்க தொடர்ந்து வேலை செய்யணும்ல.
நீங்க களத்துல எல்லாம் எப்படி அது மாற்றம் வரும்? இப்போ திருமாவளவன் களத்துல தொடர்ந்து இருந்து மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு, என்ன தேவைன்னு பேசிட்டு இருக்காரு, ஓடி போயிட முடியாதுல்ல. இப்ப நான் 2014 இடைத்தேர்தல் நிற்கும் போது ஆம் ஆத்மி கட்சி சார்பில் அந்த அனுபவத்துக்கு பிறகு எந்த அளவுக்கு கடுமையாக சீர்திருத்தங்கள் தேவைப்படும் நேரடியா பார்க்கிறேன். அது இல்லாமல் தேர்தல் நடத்துற அர்த்தமே இல்லை. நம்முடைய தேர்தல் முறையிலேயே ஒரு ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டே இல்ல. வேட்பாளர்களுக்கிடையே சமமான போட்டி, கட்சிகளுக்கிடையே சமமான போட்டி என்பது இங்க இல்ல. அப்ப அதையே மாற்றுவதற்கு நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. அதையெல்லாம் தான் திருமாவளவன் சுட்டி காட்டுகிறார் என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவைன்னு. முக்கியமா தேர்தல் ஆணையம் கட்சி வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் அவங்களுடைய வேட்பாளர் தேர்தல் செலவுகளை தேர்தல் ஆணையமே ஏத்துக்கணும் அப்படிங்கிறது திருமாவளவன் முன்வைக்கக்கூடிய ஈக்குவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் எவரிபடி, அதான் முக்கியம். ஈக்குவல் எக்ஸ்பெண்டிச்சர் டு எவரிபடிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது 1970களிலேயே இந்த விவகாரம் மிக தீவிரமாக எழுந்திருச்சு. ஜெகநாத ராவ் தலைமையில, எம்பி தலைமையில நாடாளுமன்ற கூட்டுக்குழு இதை பத்தி மிக தீவிரமா பரிசீலனை பண்ணி ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை கொண்டு கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு தார்குண்டே கமிஷன் 70களில் ஒன்னு வந்தது. அதன் பிறகு தினேஷ் கோஸ்வாமி தலைமையில ஒரு இதே போல ஒரு கமிஷன் நியமித்து தேர்தல் ஆணையம் எந்த வகையிலெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுத்து அந்த கரப்ஷன் இல்லாத ஒரு தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நிறைய பரிந்துரை, குறிப்பா இந்திரஜித் குப்தா கமிட்டி மிக தீவிரமா ஆய்வு செஞ்சு அதோடைய பரிந்துரைகள் சொல்லியிருக்கு. ஆனா இந்த பரிந்துரைகள் அடிப்படையில் எந்த கட்சிகளுக்கு எப்படி பணம் கொடுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஞானி சொன்னது போல லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்த பணத்தை எப்படி கொடுக்கிறது? அரசியல் கட்சிகளுடைய வாக்கு வங்கியை பொறுத்தா, அதனுடைய ஆண்டுகளை பொறுத்தா, அது தற்போது வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பொறுத்தா, அல்லது போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. சமீபத்தில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சமத்துவ மக்கள் கட்சி தேர்தலுக்கு முன்னாடி அந்த கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒண்ணு, இன்னொன்னு சமத்துவ ஜனநாயக கட்சின்னு ஒண்ணு. இந்த எர்ணாவூர் நாராயணன் தலைமையில தேர்தல் ஆணையம் இந்த பரிந்துரையை கொண்டு வரும்போது ஒரு கட்சிக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பதாக முடிவு செய்துவிட்டால் அந்த கட்சிக்கு அப்போது 1 கோடி கொடுக்கணும். ஒரே நாள்ல அந்த கட்சி 2ஆ பிரியுது. அப்ப அந்த கட்சிக்கு 2 கோடி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா? இதுல மிக தீவிரமா ஆராய்ந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த கரப்ஷன் இல்லாத தேர்தல் நடத்தணும். வேறு விதமா பார்க்கணும். முத்துக்குமார் சொன்ன மாதிரி இந்த பணம் கொடுப்பதை விட முக்கியம் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துவிட்டு அதை எல்லோருக்கும் சமமாக பயன்படுத்த மட்டும் அனுமதிக்க வேண்டும். உதாரணமாக எங்கெல்லாம் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டுமோ அந்த பொதுக்கூட்ட மேடை தேர்தல் ஆணையம் தீர்மானிக்கும். அந்த இடத்துல ஒவ்வொரு கட்சியும் இந்த நாட்கள்ல போய் தங்கள் தலைவர்களை பேச வைக்கலாம். இப்படித்தான் அந்த ஒழுங்குமுறைப்படுத்த முடியும். அவரவர்கள் விருப்பப்படி இதை நடத்துவதுங்கிறது இருக்குல்ல, அதையெல்லாம் கட்டுப்படுத்தலாம். இல்ல, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் தொடர்பா நம்ம பேசுறோம். நீங்க கட்சிகள் தரமான வேட்பாளர்களை நிறுத்தணும், நீங்க கட்சி பார்த்து ஓட்டு போடாதீங்க, வேட்பாளர்களுடைய தகுதி பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க, தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரங்களை நீங்க கூட்டுங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பேசுறோம். ஆனா இவர் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டோட மைய இழை அப்படின்னு பார்த்தா வாக்காளர்கள் மீதான குற்றச்சாட்டா இருக்கு. என்ன வேணா இருக்கட்டும், இல்ல சிஸ்டம் மாறுற வரைக்கும் நீங்க வாக்காளர்கள் கவனமா இருந்திருக்கலாமே. வாக்காளர்கள் தங்களுடைய வேட்பாளரை, தங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை, நெறி சார்ந்த அரசியல் நடத்தக்கூடிய, நேர்மை நிறம் மாறாம அரசியல் நடத்தக்கூடிய அந்த அரசியல்வாதிகளை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியலையா? ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த வருத்தம் அவருக்கு வர்றது இருக்குல்ல, அது வாக்காளரை பற்றின புரிதல் இல்லாததுல வருது. வாக்காளருடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கிறது, ஒரு சராசரி வாக்காளர் எப்படிப்பட்ட வாழ்க்கை நிலைமையில் இருக்கிறார், அவருடைய விருப்ப வெறுப்புகள் என்ன, அன்றாட சிக்கல்கள் என்ன, அதுல அவர் எந்த அளவுக்கு சிந்திக்க முடியும்? இவரை போல ஒரு அறிவுஜீவியை போல எல்லாவற்றையும் சிந்திக்க முடியுமா? அவருடைய நடைமுறை சிக்கல் என்ன, நடைமுறைக்கு வரையறை என்ன, அதுக்குள்ள என்ன ஒரு வாக்காளர் இயங்க முடியும்? அதுக்குள்ள வாக்காளர் இயங்குகிறார், அவர் எப்படி இயங்குறாருன்னு பார்க்க முடியும். வாக்காளர்கள் கரப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வாக்காளர்களை கரப்ட் செய்தது யார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். யார் அப்படின்னா இந்த கரப்ஷனை ஊக்குவிக்கக்கூடிய அல்லது கரப்ஷனால வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான். இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் முன்வைக்கிறவங்க 6 மாசத்துல எல்லாம் நடந்தணும்னு எதிர்பார்த்தா அது நடக்காது. இருக்கக்கூடிய சிஸ்டத்துல முழுக்க மக்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத அல்லது அதிக அளவில் பயன்படாத முழுக்க அரசியல்வாதிகளுக்கே பயன்படக்கூடிய, ஆட்சியாளர்களே பயன்படக்கூடிய சட்டங்கள் இருக்கும்போது, அந்த சிஸ்டம் இருக்கும்போது அதை எதிர்த்து போராடணும். அதுக்கு கடுமையான வலு வேணும். 6 மாசத்துல மாற்று இல்லைன்னா நான் விலகி போயிடுவேன் அப்படிங்கிறது எந்த வகையிலும் மக்களுக்கு நல்லதல்ல. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த எல்லா மாற்றையுமே நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இல்ல அதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது இதே திரும்பியும் எலெக்ட் பண்ணி வரக்கூடிய அரசியல்வாதிகள்ட்ட தான் இருக்கு, ஆட்சியாளர்கள்ட்ட தான் இருக்கு. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பத்தி தோற்று போகும்போது அது மட்டும் அல்ல, கடந்த காலத்தை நாம் பார்த்தோமானால் பல மாற்றங்கள் நீதிமன்ற வழியாக வந்திருக்கு. உதாரணமாக ஒவ்வொரு வேட்பாளர் சொத்து கணக்கை தெரிவித்தே ஆக வேண்டும் என்பதை எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை தேர்தல் ஆணையம் அறிவித்த போது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் போய் அறிவித்தாக வேண்டும் சொன்ன பிறகு வேற வழி இல்லாம இன்னைக்கு எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல சீர்திருத்தங்கள் தேர்தலிலேயே தேர்தல் ஆணையம் சொன்ன பல சீர்திருத்தங்கள் உச்ச நீதிமன்றம் வழியாக நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. ஆனால் பல மாற்றங்கள் அதற்கான வாய்ப்பும் இருக்கு.
இல்ல இந்த தேர்தல் ஆணையம் இந்த சீர்திருத்தங்கள்ல வந்து நோட்டாங்கிறத ஒரு அம்சத்தை பத்தி பேசுறோம். அடிப்படையில நோட்டாங்கிறதே வந்து இங்க வந்து வேற மாதிரியே புரிந்து கொள்ளப்படுது. அதாவது நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நன் ஆஃப் தி அபவ் இவங்க யாருமே எனக்கு பிடிக்கல, அதனால வந்து நோட்டாவுக்கு நான் வாக்களிக்கிறேன்னு ஒரு வாக்காளர் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறத வந்து பிரச்சாரம் செய்யணுமே தவிர நோட்டாவுக்கு வாக்களியுங்கள்னு ஒரு தரப்பு வந்து மிக தீவிரமா பிரச்சாரம் செய்து அது எந்த வகையிலும் வந்து பலன் தரக்கூடியதில்ல. அது வாக்காளனுடைய தனிப்பட்ட உரிமையில தலையிடக்கூடிய விஷயம். இந்த மாதிரி புரிதல் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அந்த சீர்திருத்தங்கள்ல மக்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கு, சமூக ஆர்வலர்களுக்கும் குழப்பம் இருக்கு. நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் எந்த காலத்திலும் சொல்லக்கூடாது. நோட்டா ஒன்று இருக்கிறது, அதை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதுங்கிற அந்த பிரச்சாரம் மட்டும்தான் செய்யணும். இது வந்து அந்த வேட்பாளர்கள் அந்த ஒண்ணு வந்து அந்த வாக்காளர்களுடைய தனிப்பட்ட உரிமையை பறிக்குது. நீங்க நோட்டாவுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்றப்ப எங்க தொகுதியில 5 வேட்பாளர் இருக்காங்க, ஒரு நல்ல வேட்பாளர் இருக்காரு. ஆனா இந்த நோட்டாவுக்கு வாக்களிங்கிற பிரச்சாரம் வந்து அந்த வாக்காளனை வந்து நோட்டாவை நோக்கி நகர்த்திடும். அங்க ஒரு நல்ல வேட்பாளருடைய வாய்ப்பு வந்து பறிபோறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த வேட்பாளருடைய வாய்ப்பையும் நம்ம பறிக்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து அந்த வாக்காளருடைய தனிப்பட்ட உரிமையிலையும் தலையிடுவாங்க. நோட்டா போன்ற விஷயங்கள்ல சமூக ஆர்வலர்களுடைய புரிதல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட வந்து ஈஸியா மக்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அரசியல் கட்சிகள் எவ்வளவு காலதாமதப்படுத்த போறாங்க அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு ஆழமான கருத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. திரு ஞானி சொல்ற மாதிரி உச்சநீதிமன்றம் மூலமாக நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வர முடியுது, அது மூலமாக சில ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதை நம்ம மறுப்பதற்கு இல்ல. இருந்தாலும் கூட ஒரு 5 வருட ஆட்சியை முடிவு செய்ய கூடிய அந்த வாக்காளர்கள் இன்னும் அரசியல் மயப்படுத்தப்படல, அரசியல் புரிதல் இல்லாம முடிவெடுத்துட்டாங்களே அப்படின்னு இவருடைய ஆதங்கத்தை முற்றிலுமா நம்மளால நிராகரிக்கவே முடியாது. அதனாலதான் வந்து ஒரு பொது வாழ்விலிருந்து போறதுங்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மன வருத்தம் தருதுன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அரசியலுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் முக்கியமான விஷயம் இருக்கு. தேர்தல் அரசியல்ங்கிறது மிக குறுகிய காலம் இருக்கிறது. இந்த மக்கள் அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல தேர்தலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்யணும். அதான் சொல்றேன், மக்கள் கிட்ட போயிட்டு செய்யணும். தேர்தல் மட்டுமே வாழ்க்கை அல்ல. எந்த மக்களோட வேலை செஞ்சாரு கேட்கிறேன். ஒரு திருமாவளவன் ஒரு மக்களோட போய் வேலை செய்யறாரு. தமிழர் விமணின் எங்க போய் மக்களோட வேலை செஞ்சாரு? அவர் வேறு தளத்தில் வேறு தட்டில் ஒரு உரையாசிரியராக சொற்பொழிவாளராக கருத்துக்களை பரப்புகிறார். இல்ல எல்லாருக்குமே வந்து மக்களோட நேரடியா போய் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது, அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா அவர் களமே வேற இல்ல, அந்த அறிவுசார் அரசியல் அந்த மக்களுக்கு அரசியலை புகட்டக்கூடிய அந்த பணியை வந்து தமிழர் மணியம் போன்றவர்கள் செய்யணும். அவங்க வந்து வலுக்கட்டாயமா தேர்தலில் வந்து இறங்கி அதுல 2000 வாக்கு வாங்கல 3000 வாக்கு வாங்கலங்கிற ஒரு காரணத்தை சொல்லி வெளில போறதுங்கிறது வந்து எந்த வகையிலும் மக்களை அரசியல் மயப்படுத்தும் பணியில மிகப்பெரிய ஒரு தொய்வத்தான் ஏற்படுத்துமே தவிர எந்த வகையிலும் இது வந்து அவர் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவரு வந்து நான் வந்து பொது வாழ்க்கையில இருந்து வெளியில போறேன், இனிமே இந்த அரசியலை தூய்மைப்படுத்த முடியாது அப்படின்னு எடுத்த ஒரு முடிவு மாதிரி இன்னைக்கு சென்னையில வாக்களிக்காத படித்த வாக்காளர்களோ இல்ல மேல்தட்டுல இருக்கக்கூடிய வாக்காளர்களோ எந்த சதவீத வாக்காளர்கள் வாக்களிக்கலையோ அவர்களும் அரசியலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போறது இல்ல அரசியல் பத்தின சரியான புரிதல் ஏற்படாம இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவரை பொறுத்த மட்டும் வயது முதுமை என்ன இதுக்கு மேல அடுத்த தேர்தல் வரைக்கும் நான் இருப்பேனா பார்க்க முடியுமா மாற்றத்தை அப்படின்னு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அரசியல தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், விரக்தியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்ல புதிதா அரசியலுக்கு வரக்கூடியவங்க மத்தியில இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்? இளைஞர்களை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் என்னன்னா அவங்க விரக்தியில தற்காலிகமா தான் இருப்பாங்க, உடனே திரும்பியும் பவுன்ஸ் பேக் பண்ணிடுவாங்க. அதுல மூத்தவர்கள் தான் ரொம்ப விரக்திக்குள்ள போயிட்டா அடைஞ்ச வெளில வருது. அதுக்கான உதாரணமா தமிழர் மணி. ஆனா இளைஞர்களை பொறுத்த மட்டும் அந்த ஒரு விரக்தி இருந்தாலும் தற்காலிகமா இருக்கும், அது தாண்டி வந்துருவாங்க. அடுத்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போது கூட அதை பயன்படுத்திக் கொண்டு வெளியே வந்துருவாங்க. எதையுமே செய்ய முடியல 48 ஆண்டு காலமா அப்படின்னு சொல்லி வெளியில போற தமிழர் யூனியன் 91 வயசுலயும் மணல் கொள்ளைக்கு எதிராக ஆணவ கொலைக்கு எதிராக களத்துல நின்று போராடக்கூடிய திரு நல்லக்கண்ணு கண்டிப்பா மாற்றம் வரும், அதுக்காக நாங்க காத்திருக்கிறோம், அது ஓராண்டில் விளையும் பயிர் இல்லைன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் என்ன மாதிரியான தாக்கத்தை இவர்கள் வந்து இளைஞர்கள் ஏற்படுத்துவாங்க? யார வந்து முன்னிலைப்படுத்தி இளைஞர்கள் இனிமே நகர்வாங்க? இயக்க ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இயக்க ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எளிதில் விரக்தி அடைந்து போக மாட்டார்கள். உங்களுடைய நிறைவு இல்ல, அதாவது இந்த தமிழ்மணியன் அவர்கள் அவர் வந்து பொது வாழ்வில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய விருப்பம். ஆனா இந்த அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இலவசங்கள் அவசியமான விஷயங்கள் எல்லாமே இலவசமா கிடைக்கிறதுனால மக்கள் வந்து சோம்பேறி மடத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்கிறது, இலவசங்களுக்கு இலவச திட்டங்கள் அப்படிங்கறதுல அவருக்கு இருக்கக்கூடிய தவறான புரிதலை காட்டுது. இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வந்து அவர் விரும்பக்கூடிய காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த இலவச மதிய உணவு திட்டம் தான் தமிழ்நாட்டுடைய கல்வி விகிதாச்சார
விகிதாச்சாரத்தை மிக பெரிய அளவில் உயர்த்துனுச்சு. அதனால இலவசம் அப்படிங்கறத வந்து மிகவும் தவறாக விமர்சிக்கிறது வந்து ஒரு மேட்டிமை போக்கு. அது அப்படி பொதுமைப்படுத்தக்கூடாது. இலவச பாடப்புத்தகங்கள் எல்லாம் ஆட்சி காலத்தை வந்தது வந்து பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு நிதிச்சுமையை குறைச்சது. அதனால இலவசங்கிறது பொதுவா வந்து சொல்றது அல்லது இந்த வாக்களிக்கலைங்கிறதுனால இலவசங்களால் வாழக்கூடிய மக்கள் சோம்பேறி மடம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.